அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, நாம் நினைத்த காரியம் ஒரே நாளில் நமக்கு நடாத்தி தரக்கூடிய ஒரு சிறந்த திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நன்றாக உள்ளீர்களா? இன்ஷா அல்லாஹ் நன்றாக இருக்கின்றீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மனவேதனையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ, அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த திக்ரை நாம் தூங்கி எழுந்தவுடனே நம்முடைய உள்ளங்கையை பார்த்து நாம் ஓதிக்கொண்டோம் என்றால் அன்றைய இரவுக்குள் நம்முடைய ஆசைகள், பல ஆசைகளை அல்லாஹ் நமக்கு பூர்த்தியாக்கி தருவான். இன்னும் செல்வம் நம்மை தேடி வரும். யாரெல்லாம் கடனில் கஷ்டப்படுகின்றீர்களோ, இன்னும் உங்களுடைய சூழ்நிலை மாற வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ, அல்லது உங்களுடைய விருப்பங்கள் அன்றைய தினமே பூர்த்தியாக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ, இந்த திக்ரை மட்டும் நீங்கள் ஓதி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அற்புதத்தை ஏற்படுத்துவான். நீங்கள் போதும் போதும் என்று கூறக்கூடிய அளவுக்கு அனைத்தையுமே ஒரே நாளில் நடாத்தி தருவான். ஏனென்றால் இன்று நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லோரும் என்ன எதிர்பார்க்கின்றோம் என்றால், இன்றைக்காவது என்னுடைய பிரச்சினை தீர்ந்து விடாதா, இன்றைய தினமாவது நடந்து விடாதா என்பதைத்தான். அப்படியான நம்முடைய கனவை, நம்முடைய ஆசைகளை ஓதக்கூடிய அன்ற இரவுக்குள் பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு மகத்தான திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போது அந்த திக்ர் என்ன, அதனை எத்தனை முறை ஓத வேண்டும் என்பதனை நாம் இப்போது பார்க்கலாம். யா முஃபத்திஹல் அபுவாபி வயா முசப்பிப். யா முஃபத்திஹல் அபுவாபி வயா முசப்பிப். யா முஃபத்திஹல் அபுவாபி வயா முசப்பிப். இதனுடைய பொருள் என்னவென்றால், காரணகர்த்தாவே, காரணங்களை அமைப்பவனே, என்னுடைய காரணத்தின் கதவுகளை திறந்து விடுவாயாக. எவ்வளவு சிறப்பான திக்ர் என்று பாருங்கள். யா முசப்பிப் என்றால் அல்லாஹ்வினுடைய ஒரு பெயர். இந்த திக்ரை நீங்கள் 21 முறை தூங்கி விழித்தவுடனே உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து ஓதிக்கொள்ளுங்கள். அன்றைய இரவில் நீங்கள் தேடக்கூடிய ரிஸ்கை அல்லாஹ் உங்களுக்கு போதும் போதும் என்ற அளவுக்கு கொடுப்பான். இன்னும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து நிம்மதியையும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதனை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் விளையாட்டாக காலையில் எழுந்தவுடன் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து ஓதி பாருங்கள். அதன் பிறகு நீங்களே அன்றாடம் ஓதக்கூடியவர்களாக தொடர்ந்து ஓதி வருவீர்கள். இன்னும் தூங்கி எழுந்தவுடனே நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அப்படியே நமக்கு கபூலாகும். இன்னும் நாம் தூங்கி விழித்தவுடனே நாம் எதை பற்றி சிந்திக்கின்றோமோ அதுதான் நமக்கு அன்றைய நாள் முழுவதும் நடக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தூங்கி விழித்ததும், அல்லாஹ்வே எனக்கு என்னுடைய ஆசைகள் அனைத்தையும் கபூலாக்கி கொடு, செல்வத்தை எனக்கு பரக்கத்தாக்கி கொடு என்று கேட்டுவிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அன்றைய நாளில் இதுதான் நடக்கும். உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் அல்லாஹ் தூரமாக்கி அன்றைய நாளில் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வைப்பான். இதைவிட நமக்கு வேறு என்ன வேண்டும்? நாம் அனைவரும் எதிர்பார்ப்பது இதுதான். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் பூர்த்தியாக்கி தரக்கூடிய
இந்த அற்புதமான திக்ரை நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் ஓதி நமது வாழ்வில் பல அற்புதங்களை பார்க்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.